கோட்டை. இங்க இருக்கிற அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர்களிடமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை சொல்வது என்பது கொல்லன் தெருவிலே ஊசி விற்பதை போலத்தான். இருந்தாலும் கூட நமது வார்டு கழக செயலாளர் இந்த பகுதியிலே ஒரு சிறிய கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அந்த ஆசையை தெரிவித்தார். எனவே இந்த பகுதியில் வைத்துக் கொள்ளலாம் என்று நான் அதற்கு இசைவு தெரிவித்தேன். இந்த தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய கொரோனா பாதிப்பு, நாடே செயல்படாத நிலைமை. இந்த பகுதியிலிருந்து பெரம்பலூருக்கு கூட செல்ல முடியாத நிலையிலே இருந்தோம். 2 சக்கர வாகனத்தில் கூட வெளியில் செல்ல முடியாத சூழல், வேலைக்கு செல்ல முடியாத சூழல், வீட்டிலே முடங்கி கிடந்த சூழல். அந்த சூழலிலே 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது தமிழக முதல்வர் சிந்தித்து மக்களுக்கான திட்டங்களை, இப்பொழுது என்ன தேவை என்பதை அறிந்து, அவர்களுக்கு உடனடியாக தேவை பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 4000 கொடுத்தவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அந்த கொரோனா காலத்தில் கூட மக்கள் வந்து எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போலையன்றதை சிந்திச்சு உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் தமிழக முதலமைச்சர். அதே போல ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இங்கே இருக்கிற மகளிர் அத்தனை பேருக்கும் தெரியும், மகளிர் சுய உதவி குழு என்ற ஒரு குழுவின் மூலம் பல லட்சங்களை சுழல்நிதியாக கொடுத்தவர். 2006-11 ஆட்சியிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர், முன்னாள் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் தான் இந்த மகளிர் சுய உதவி குழுவை உருவாக்கியவர் தருமபுரியில். அந்த திட்டத்திலே பயன்பெறுகின்ற மகளிருக்கு 2756 கோடியை கடனை தள்ளுபடி செய்தவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். கடனை தள்ளுபடி செய்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு புதிய கடனை வழங்கியவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதே போலதான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருமே இந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில், அதே போல பேருந்தில் அவங்கவுங்க வீட்டுக்கார் நடத்துனராகவோ அல்லது ஓட்டுநராகவோ அல்லது பல பணிகளில் இங்கே இருக்கிறவங்க தான் இருக்கிறீங்க. அதில் விடியல் பயணம் திட்டன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மகளிரும் நகர பேருந்தில் இலவசமாக பயணம் செல்லக்கூடிய அந்த விடியல் பேருந்து என்ற உங்களுக்கு அந்த திட்டத்தை வழங்கியவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதை கூட எதிர்கட்சிக்காரனுங்க என்ன சொல்றானுங்க, இப்ப ஓசி பஸ்ன்னு நம்ம சொல்றோன்னு அவன் சொல்றான். நம்மலாம் யாருமே சொல்றது இல்லை, விடியல் பேருந்து பயணம் தான் சொல்றோம். மகளிருக்கு விடியலை ஏற்படுத்துகின்ற பயணமாக அந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது சாதாரண திட்டமா எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்கான ஒரு கட்சி, தாவேக்கான ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொண்ணு ஸ்டேஜ் ஏறி எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம்னு சொல்லுது. அதெல்லாம் ஒரு காலத்திலையும் ஓசி பஸ்ன்னு சொல்லக்கூடாது, விடியல் பயணத்தில் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, அது ஒரு நடுத்தரமான குடும்பமாக இருந்தால் அல்லது நடுத்தரத்திற்கு கீழே ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்திருந்தா அந்த பொண்ணுக்கு அதோட பயன் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பணத்தாலேயே மிதந்துட்டு இருக்க பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளவு வேகமாக பேசுறவங்களாம் இந்த காலத்தில் வந்து பெரிய ஆளு கிடையாது. கிராமத்திலிருந்து வர ஒரு பொண்ணு நகரத்திற்கு வரும்பொழுது, உதாரணத்துக்கு சொல்றேன், கொலக்கானத்திலிருந்து பெரம்பலூருக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வருது. அது வந்து ராஜா ஸ்டோர்லயோ இல்ல அமுதா ஸ்டோர்லயோ ஒரு பொண்ணு வேலை செய்து அந்த பொண்ணுக்கு 6000 7000 இல்ல 8000 சம்பளம் தருவாங்க. ஆனா முன்னாடி பேருந்துக்கு மட்டும் அந்த பொண்ணு செலவு பண்ண தொகை வந்து 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய். ஆனா இப்ப அந்த விடியல் பயணத்தை அந்த நகர பேருந்தில் பயன்படுத்தியதன் மூலமாக அந்த பொண்ணிற்கு சேமிப்பு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அந்த விடியல் பேருந்து பயணத்தில் மட்டுமே பயனுள்ள திட்டமாக தமிழக முதலமைச்சர் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஏளனம் செய்வர்கள் எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க, அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. மக்களுக்கான திட்டம் அது வேண்டும் என்பதற்காக, பெண்களின் பொருளாதார வாழ்வு முன்னேற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 835 கோடி அந்த பெண்கள் பயனடைந்த திட்டமாக, அது மிகச்சிறந்த திட்டமாக அதை தமிழக முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் மகளிர் உரிமை தொகை, மாதம் 1000 வழங்கும் திட்டம். கிராமத்தில் இருக்கிற எந்த வீட்டுக்கு போனாலும் யாருக்கு வேணாலும் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துருச்சான்னு கேட்டால் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. 1,13,00,000 பேருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்த தலைவர், இன்னும் எங்களுக்கெல்லாம் வேணும்னு கேட்டாங்க மகளிர், தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் தருவோம்,
மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக மனுக்களை பெற்று கிட்டத்தட்ட 17 லட்சம் அந்த மனுக்களிலே 12ஆம் தேதி அந்த 17 லட்சம் நபர்களுக்கும் 1000 ரூபாயை திட்டத்தை விரிவுபடுத்தியவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ 1,30,00,000 பேர் அந்த திட்டத்தால் பயனடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண திட்டம் கிடையாது, எந்த அரசாங்கமும் செய்யல. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்தது, அவர்களாம் இந்த மாதிரி யோசிச்சு கூட உங்களுக்கு இந்த திட்டத்தை செய்யல. ஒவ்வொரு திட்டமாக யோசித்து மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக ஒவ்வொரு திட்டமாக வழங்குகின்ற திட்டமாக அதை கொடுத்திருக்கிறார். அதே போல தமிழ் புதல்வன் திட்டம், இங்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது மாதம் 1000 ரூபாயை அவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமாகவும் தமிழ் புதல்வன் திட்டமாக ஆண் மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் கொடுக்கின்ற திட்டமாக அதை கொடுத்து தமிழ் புதல்வன் மூலமாகவும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் இப்பொழுது கல்லூரி படிப்பை மிக சுலபமாக படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலே அந்த உயர்கல்வி சதவீதம் பார்த்தீங்கன்னா 50%. அதை 50%, 30% தான் இப்போ இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ சதவீதம் பார்த்தீங்கன்னா 50% எட்டிட்டோம். அவன் சொல்றான் 2028-29 நம்ம 50% அடையிறதுக்கு என்ன நம்ம முன்னெடுப்பு எடுக்கணும்னு இப்போதான் அவன் இதே பண்ணுறான், திட்டமே தீட்டுறான். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ உயர்கல்வி சதவீதத்தில் 50%க்கு மேலே நம்ம இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு என்னைக்குமே சளைத்தவர்கள் இல்லை. இந்தியாவில் இருக்கிற அந்த மத்திய அரசாங்கம் திட்டம் தீட்டுவதற்கு முன்பாகவே அந்த திட்டத்தை செய்து முடித்த அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பான திட்டங்களை தீட்டி உங்களுக்கான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? கடந்த 10 ஆண்டுல அதிமுக காரன் தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் கொடுத்தவன் ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த திட்டம் வந்திருக்க போறதில்ல. அவன் என்ன பண்ணிட்டான், 3 லட்சம் பேருக்கு அந்த திட்டத்தை கொடுக்காமலே போயிட்டான். 3 லட்சம் மகளிருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த திட்டத்தை கொடுக்கவே முடியல. கேட்டால் பணம் இல்லை, கொரோனா காலம்னு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டான். தமிழக முதலமைச்சர் யோசித்து இந்த திட்டத்தை எப்படியாவது பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த திட்டத்தை கொடுத்தவர். புதுமை பெண் திட்டம் உருவாக காரணமாக இருந்தது அந்த திட்டம். மிகச்சிறப்பாக செயல்படுத்தி பெண்கள் படிப்பிற்கு அதை பயனுள்ள திட்டமாக மாற்றி காட்டியவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் யாராவது கேட்டோமா? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தன் சொல்லுங்க, நாங்கள் அந்த திட்டம் கேட்டோம், அந்த திட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? யாருமே கேட்கல. ஏன் அந்த திட்டம் வந்துச்சு? தமிழக முதல்வர் ஒரு பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த பள்ளியில் இருக்கிற மாணவனை பார்த்து நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருக்காரு. முதலமைச்சர் வர ப்ரோக்ராம் ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா சீக்கிரமாக காலையில் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்லைங்கய்யா, நாங்கள் மதியம் தான் சாப்பிட்ணும், இங்கே மதிய சாப்பாடு தான் போடுவாங்க, அதனால் நாங்கள் மதிய சாப்பாடு தான் சாப்பிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதையெல்லாம் ஆய்வு செய்து, அப்போ காலை உணவு சாப்பிடாம நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு போகிற பெண்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்டுங்கன்னு அனுப்பி விட்டுறாங்க அவங்க பிள்ளைங்களை, அப்போ அவங்களுக்கு என்ன திட்டம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிதான் அந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 20,59,000 மாணவர்கள் அதில் பயன்பெற்று வருகிறார்கள். பெரம்பலூரில் மட்டும் 1094 மாணவர்கள் அதில் சாப்பிட்றாங்க. நிறைய திட்டம் விரிவாக்கப்பட்டு பெரம்பலூர் நகராட்சியில் இப்போ 1094 மாணவர்களுக்கு ஒரே இடத்தில் சமைத்து அதை வெவ்வேறு பள்ளிகளுக்கு அதை அனுப்பி காலை உணவை மிகச்சிறப்பாக அந்த நகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. ஏன் சொல்கிறேன்னா, மாணவர்களுடைய காலை உணவு ரொம்ப முக்கியமானது. கனடாவில் இதை பார்த்துட்டு அந்த அதிபர் இங்கே பார்த்துட்டு அந்த திட்டத்தை கனடாவில் செயல்படுத்தினார். கனடா மட்டும் இல்லை, பஞ்சாப்ல இருந்து வந்தார். இந்த திட்டத்தை நாங்கள் எங்கள் மாநிலத்தில் போய் இதை செயல்படுத்த போகிறோன்னு சொல்லி அந்த காலை உணவு திட்டத்தை அந்த 5ஆவது படிக்கிற மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட போகிறதில்ல. ஏன் அவருக்கு அந்த திட்டத்தை கொடுக்குறாங்க? அந்த பையன் நல்லா சாப்பிட்டு நல்லா படித்தானா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அப்போ தான் நல்லா படிக்க முடியுன்ற அந்த எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அந்த காலை உணவு திட்டம். பல்வேறு திட்டங்களை நான் சொல்லிகிட்டே போகலாம். மக்களை தேடி மருத்துவம், வீட்டிலேயே மருத்துவத்தை பார்க்கறது, யாராவது முடியாதவங்க, கை கால் வராதவங்க, அந்த பிபி சுகர் உள்ளவங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு போய் அந்த மருத்துவர்கள் அழைச்சிட்டு போய் செவிலியர்கள் அனுப்பி அவர்களுக்கு மிகச்சிறப்பான மருத்துவத்தை கொடுக்கும் திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், 65 வயசுக்கு மேலே நடக்க முடியாதவங்க இல்லை 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு ரேஷன் பொருட்களை கொடுக்குற திட்டத்தை மிகச்சிறப்பான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியில் கூட அந்த பகுதி நேர கடை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி நேர ரேஷன் கடையை வேண்டும் என்று என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையின் முன்னெடுப்பாக இங்கே நான் கொண்டு வந்துடுறேன்னு சொன்னேன், ஆனால் இடம் இல்லை.
அந்த மிடம் இல்லாத காரணத்தில் இந்த பகுதிக்கு அந்த கடையை கொண்டு வர முடியவில்லை. 6,50,000 ரூபாய் எனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியை இந்த பகுதிக்கு நான் அளித்திருக்கிறேன். இன்னும் ஒரு வார காலத்தில் அல்லது 10 நாட்களுக்குள் அந்த புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வேலை துவங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அதை நானே அறிவிக்கணுன்றதுக்காக தான் ரெங்கசாமி அண்ணன்ட்ட கூட சொல்லலை. அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், வருதான்னு கேட்டார். அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. நான் தரணுன்னு சொல்ல உறுதியே கொடுக்கல. ஆனால் அந்த திட்டத்திற்கு 6,50,000 ரூபாயை கொடுத்திருக்கிறேன். அது ஒர்க் ஆர்டர் வந்தவுடனே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதனால் உங்களுக்கு ரேஷன் கடை கட்டாயம் இருக்குது. அது ரெங்கசாமி அண்ணனும் இந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் எல்லாரும் என் வீட்டில் கேட்டாங்க. அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தர வேண்டும் என்று தான் அதை நான் இங்கே சொல்கிறேன். அவருக்கு இப்போ தெரியாது, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. நான் அவர்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா இது வெகு தொலைவு. நானே கேட்டேன், இப்படி இவ்வளோ தூரம் போய் எல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, நாங்கள் அங்கே போய் தான் வாங்குறோம், ரேஷன் கடையில் போய் தான் வாங்குறோன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே ஒரு பகுதி நேர கடை வச்சிடலாமேன்னு கேட்டதுக்கு, இங்கே லோக்கலாக எந்த வீட்லேயும் இடம் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஒரு கடையை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடையை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய தோழனாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குது. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டத்தை செஞ்சுருக்கிறோம். பெரம்பலூர் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்கோம். போன சட்டமன்றத்தில் அதை அறிவிப்பை நமது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியெல்லாம் சேர்த்து நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக மாநகராட்சியாக அறிவிக்க போகிறேன்னு சொல்லி இந்த பகுதியும் சேர்த்து தான் அதை அறிவித்திருக்கேன். இது ஏதோ அந்த நொச்சியம் பகுதியில் வர்றதா சொன்னாங்க. கவுல்பாளையம் நொச்சியம் இன்னும் அதில் கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. இருந்தாலும் கூட இப்போ தான் கேட்டேன், இப்போ எப்படி திட்டம்லாம் இங்கே வரணும், இப்போ நகராட்சி அறிவிச்சாச்சு, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம். அல்ல இங்கே என்ன திட்டம் அங்கே வந்தாலும் அதை இந்த பகுதிக்கும் நம்ம செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. நான் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வருமானு கேட்டேன். அதுவும் இந்த பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. எனவே அந்த 265 கோடி திட்டம் என்பது மகத்தான திட்டம். பெரம்பலூரில் நீங்கள் ஒரு காலத்தில் பெரம்பலூரில் டவுனில் இருந்தவங்களுக்கு தெரியும், தண்ணி பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 சக்கர வாகனம் சைக்கிளில் போய் 4 ரோட்டில் 2 குடத்தை கட்டிக்கிட்டு போய் 4 ரோட்டில் கை பம்பு அடித்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். நானே சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்த பெரம்பலூரை ராஜா அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, மத்திய அமைச்சர் ஆனது பிறகு 96 மிகச்சிறந்த ஒரு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுத்தாரு. அப்போ அது பயன்பெற்ற திட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ 20,000 பேர் தான், 18,000 பேர்லேருந்து 20,000 பேர் தான் பெரம்பலூர் டவுன்லேயே இருந்தாங்க. ஆனால் இப்போ மக்கள் தொகை கிட்டத்தட்ட 80,000லேருந்து 1 லட்சம் பக்கமாக நெருங்க போகுது. 80,000 தாண்டிட்டோம் நம்ம. அப்போ அப்படி இருக்கிற நகராட்சி எப்படி டெய்லி தண்ணி தர முடியும்? தர முடியாது. 10 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 8 நாளைக்கு ஒரு தடவை, 6 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி தர வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் இந்த திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழக முதலமைச்சரிடம் மேனது அமைச்சர் நன் ராசா அவர்களும், சட்டமன்றத்தில் நான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் விளைவாகவும், அதேபோல் நகராட்சி தலைவர் அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடம் கேட்டதன் விளைவாக இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட 265 கோடியில் தனி திட்டமாக காவேரி கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சா? அதிமுக ஆட்சியில் ஏதாவது செஞ்சாங்களா? அதே போல் தார் சாலை, பெரம்பலூர் ஃபுல்லாக தார் சாலை, எல்லா பகுதியிலையும் தார் சாலை போட்டாச்சு. அதே போல் ஆலம்பாடி ரோடு, எளம்பலூர் ரோட்டில் கிரீன் சிட்டின்ற ஒரு இடத்துல 90 லட்சம் ரூபாய் செலவில் நலவாழ்வு மையம் கட்டுமானம் பணி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் அரணாலையில் ஒரு தனி மருத்துவமனை, அரணாலையில் 45 லட்ச ரூபாய் செலவில் நலவாழ்வு மையம் ஒன்று கட்டியிருக்கோம். அதே போல் 1.25 கோடியில் 1,25,00,000 மதிப்பில் அறிவுசார் மையம் என்ற ஒரு மையத்தை அந்த நம்ம ஆஃபீஸ்க்கு பின்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு அறிவுசார் மையம், IAS IPS கோச்சிங் படிக்கிறவங்க காலேஜ் பிள்ளைங்களாம் அங்கே போய் அந்த தேர்வுக்கு தயாராகுவதற்கு அந்த 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 அறிவுசார் மையம் என்பது மிக பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போல் பேருந்து நிலையம் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அதை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அந்த பேருந்து நிலையம், கூடுதல் பேருந்து நிலையத்துக்கு 3,72,00,000, அதே போல் அதுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 4.73 லட்சம் அந்த பணத்தையும் அலாட் பண்ணி இப்போ வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் தினசரி காய்கறி மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் போய் கூட்டம் உள்ள காய்கறி வாங்கிட்டு வெளியே வர முடியாது. அந்த இடத்த புதிய கட்டிடத்திற்கு அனுமதி வாங்கி 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அங்கே காய்கறி மார்க்கெட் கட்டுவதற்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 84 கடை அங்கே வர இருக்கிறது. அதே போல் GH பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் ஒன்று புதுசாக கட்டியிருக்கோம், போனால் பாருங்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உள்ளே போக முடியாது, ஒரே ஒரு 2 வீலர் போகிற மாதிரி தான் ஒரு சின்ன பாலம் இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் உள்ளே போக முடியாத சூழ்நிலை. வந்த உடனே சொன்னாங்க, அது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரை நேராக கூப்பிட்டு போய் காமிச்சு அந்த பகுதியில் பாலம் வேணும்னு கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பகுதியில் புதிய பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே போல் பெரம்பலூர் நகரம் முழுவதும் தார் சாலைகள், அதே போல்
இப்போ நான் சொன்னது தான், காலை உணவு திட்டம் 1094 மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நகராட்சியில் வேலை செய்கிற தூய்மை பணியாளருக்கு காலை உணவு திட்டம் புதிய திட்டமாக வரப்போகுது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கு தேவையான திட்டங்களை பார்த்து பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது. நீங்கள் எவ்வளவோ புதிய புதிய கட்சிகள் வந்துட்டு இருக்கு, நீங்கள் டெய்லி நியூஸை பாருங்கள், கத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், என்னென்னமோ என்ன கத்துணுமோ தெரியாமல் அவன் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கான். எங்களை தீய சக்தின்னு சொல்லாத ஆளே கிடையாது. என்ன தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்லி பார்த்தாரு, ஜெயலலிதா சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. மக்கள் மீண்டும் 2026 நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்றதுல எந்தவித மாற்று கருத்தில். நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை செய்துட்டு தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். இப்போ வந்தவன் நேற்று கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவன் கத்துறான் தீய சக்தின்னு. எங்களை என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவன் எவ்வளவு பெரிய கத்துனாலும் தமிழ்நாட்டில் அவனோட கத்து எடுபடாது. அமைதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சத்தம் இல்லாமல் சாதனைகளை செய்து வருகிறவர். உங்களுக்கே தெரியும், தமிழக முதலமைச்சர் எவ்வளவு அவர் மேயராக இருந்த காலத்திலேருந்து பாருங்கள், அவர் எவ்வளவு பொறுமையாக அந்த பதவிக்கு வந்தார். இவர் முதலமைச்சராக வர்றதுக்கே கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. ஆனால் நேற்று 5 மாதத்துலேயே இவன் முதலமைச்சர் ஆகணும், நான் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இல்லைன்னு சொல்கிறான். அனைத்து விதமான பாதுகாப்புகளும், பெண்களுக்கு சிறப்பான பாதுகாப்பை கொடுக்கின்ற அரசாக, பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற அரசாக, பெண்கள் மகளிருக்கான ஆட்சியாக, திராவிட மாடல் ஆட்சியாக நமது தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி வருகிறார். எனவே இங்கே இருக்கிற மகளிராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சிந்தியுங்கள். நீங்கள் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சி என்ன ஆட்சி? கடந்த 10 ஆண்டில் எப்படி ஆட்சி நடத்தினாங்க? இப்போ திமுக எப்படி ஆட்சி நடத்துது? இப்போ எதுக்காக இப்போ இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தன் இந்த ஃபீல்டுக்கு எதுக்கு வரான் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எனவே தொடர்ந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கான ஆட்சியாக, உங்களுக்கான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறோம். எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணத்தை கொடுக்கவில்லை என்றாலும் ஆட்சியை சிறப்பாக நடத்த வேண்டும், நமது பொருளாதாரத்தை வைத்து ஆட்சியை சிறப்பாக நடத்த முடியும் என்ற நம்பர் 1 ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.